ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவிற்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறான், அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல. இல்ல அவன்லாம் உப்பு போட்டு தான் திங்கிறான். அவன் சொந்த காசுல கடையில உப்பு வாங்கி திங்கிறான். உங்களை மாதிரி அண்ணா அறிவாளத்தில் உப்பு வாங்கி திங்கலை. பின்னே இது அது ஏன் நன்றியோடு இருக்கணும்? என்ன உன் சொத்தை விற்று ஐடி பேர் கட்டி விட்டியா? ஒன்றும் இல்லாமல் ஏதோ வச்சுக்கின்னு ஏதோ வாசி நின்ற உன்னை கூட்டாந்து முதல்வர் ஆகினாங்க. நீங்கள் ஏசியாவில் நீங்கள் 3வது பணக்காரன்னு எப்பயோ லிஸ்ட்டு வந்தது. என்ன அப்போ நீ தான் நன்றியோடு இருக்கணும் இந்த மக்களுக்கு. நீங்கள் நன்றியோடு இருக்கிறீங்களா? இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நமக்கு நிர்வாகத்துக்கு யார் இருக்கான்னு ஒரு குழு ஒன்று போடுறாங்க. மன்மோகன் சிங்கு, அமர்த்தியா சென்னு, அப்புறம் நம்ம ரகுராம், இந்த இதில் ரிசர்வ் பேங்க்கில் ரகுராம், இந்த மாதிரி ஆட்கள்லாம் போட்டு அதை ஒரு குழுவாக போட்டு மெயின்டைன் பண்ணி அதை தொடங்குறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இங்கே டைட்டில் பார்க் போன்ற விஷயங்கள் வருது. இதற்கு முன்னாடியே 1977 எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட்னு ஒரு நிறுவனம் அரசு அலுவலுக்கு மென்பொருள், வன்பொருள், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதையெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான வசதிகளை ஏற்படுத்தி கொள்வதற்கும் அந்த நிறுவனம் தான். நீங்கள் முன்னாடி இப்போ தானே ஆதார் கார்டெலாம் எடுத்தால, அதெல்லாம் எதை வச்சு எடுத்தான் அப்போ? அதே மாதிரி இந்த ஓட்டர் ஐடி அதெல்லாம் எல்கார்ட்டில் தானே முன்னாடி எடுத்தாங்க. அப்போ ஏற்கனவே 77 இந்த சிஸ்டம் வந்துருச்சு. நான் தான் கலர் டிவியை கண்டுபிடிச்சேன்னா எடுத்தவொடனே கலர் டிவியை கண்டுபிடிச்சிட முடியாதுல்ல. முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, அதுக்கு முன்னாடி ரேடியா, அப்படி தானே படிப்படியாக விஞ்ஞான வளர்ச்சின்று ஒன்றிலிருந்து ஒன்று. இப்போ சேர் எப்படி கண்டுபிடிச்சான்? ஒரு மரத்து வேரை பார்த்து மரத்து வேர் மேலே உட்காந்தான், இதை அப்படியே எடுத்து இப்படி போட்டோம்னா எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனையில் பறவை கண்டான் விமானம் செய்தான்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு வெறுமையில் ஒன்றும் தோன்றாது, ஒன்றில் தான் ஒன்று தோன்றும். அப்போது இதெல்லாம் காலத்தின் தேவை. இப்போ நீங்கள் இந்த புதிய பொருளாதார கொள்கையில் எல்லாவனும் அப்போ கம்யூனிஸ்ட் நம்ம வெஸ்ட் பெங்காலில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு அன்றைக்கு இருந்த ஜோதிபாசு பையன் இருக்காங்கல்ல, அவன் ஒரு கம்பெனி வச்சுருந்தான். அந்த கம்பெனிக்கு தான் முதல்ல ஆட்டோமேட்டிக் மிஷின் எல்லாத்தையும் இறக்குமதி செஞ்சு முதல்ல அவங்க வாயை மூடினாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்து வச்சுங்க. அப்போது கருணாநிதி தான் யார்? நம்ம டெல்லிக்கார் இருக்கிறார்ல, முரசொலி மாறன், அவர் தான். அவர் உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? ஹூண்டாய் கம்பெனி வருகிற போது ஹூண்டாய் கம்பெனியில் ஒரு பெரிய மேஜர் ஷேர் அவர் வாங்கினார். இவங்க வேலையை இப்போ நாங்கள் இப்போ ஒரு சம்பவம் ஞாபகம் வச்சேன். நம்ம கண்ணகி நகர் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் ட்ரைனேஜில் இறங்குறாங்க. ஒரு 3 பேரோ 4 பேரோ இறங்குறாங்க. அதில் 3 பேர் 2 பேரும் இறந்துட்டாங்க. எனக்கு சரியாக இன்றைக்கி நான் போல். ஒருத்தன் இந்த லங்ஸில் தண்ணி போய் அவன் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ்டு அப்படி இப்படி ஆனோடனே அந்த ப்ரொவிஷனில் இறந்தவர்களுக்கு 10 லட்ச ரூபா அதுன்னு சட்டம் இருக்குது. இப்போ இவர் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்துட்டார். இப்போ எல்லோரும் போகிறாங்க, கட்சிக்காரங்களாம் போய் அவனை மிரட்டி காசை வாங்கணும், போகணும், வரணும்னு. இப்போ இந்த பஞ்சாயத்து துறப்பாக ஏசி ஆஃபீஸில் நடந்துக்குது. இது ஒரு 10 நாள் நடக்குது பொழுது. அப்போ எனக்கு அது பக்கத்தில் நம்ம கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர் இருக்கார். தோழர், இந்த மாதிரி இந்த பிரச்சனையாக போகிறோம், 10 நாளாக இந்த பிரச்சனை ஏற்றுனே இருக்குது, அதால் நீங்கள் கொஞ்சம் வாங்க தோழர், மயமாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த ஏசிக்கு கொஞ்சம் பேசி கொடுங்கன்னாரு. ஆனால் நான் எங்கே வர போகிறேன்? இல்லை வாங்க தோழர். சரி, நேராக போனோடனே அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்திருந்தார், ஸ்டேஷன் உள்ள ஏசி ஆஃபீஸில். அதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் உரிமையாளர் ஃபேமஸானவர், அவர் எல்லாம் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அவர் எங்கே இருக்காருன்னு விசாரிச்சிக்கினேன். சரி சொல்லிட்டு அவர் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கினேன். நேராக போய் அந்த மேனேஜர் வந்தார். நான் சொன்னேன், எடுத்த உடனே இப்போது ஒரு நிவாரணத் தொகை நஷ்டஈடு டிசைட் பண்ணுன்னா நீங்கள் பண்ணுவீங்களா, உங்கள் ஓனர் பண்ணுவாரா? ஏன் சார் கேட்குறீங்க? இல்லை, உங்கள் ஓனர் இப்போ துபாயில் இருக்கார், உங்கள் ஓனர்கிட்ட பேசினாலும் பேசிக்கலாம். இல்லை சார், நானே டிசைட் பண்ணுவேன் அப்படின்னாலும் உங்கள்கிட்ட பேசிக்கலாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், நானே டிசைட் பண்ணலாம். உடனே என்ன பண்ணேன், இங்கே பாரு அப்படின்னு எல்லாம் பேசினே இருந்துட்டு, இங்கே பாரு 2 பசங்க இருக்குது, 2 பசங்களுக்கு இந்த குறிப்பிட்ட தொகையை அக்கௌண்ட்டில் போட்டுருங்க, அதுக்கு இந்த கம்யூனிஸ்ட் தோழர் உதவி பண்ணுவார். மிச்சம் ஒரு 50,000 மட்டும் அவங்ககிட்ட கொடுங்க. சொந்தக்காரெலாம் வீட்டில் உட்காந்துக்கிறான், ஏதாவது கிடைக்காதா அப்படி இன்னும் உட்காந்துருமா, 2 நாள் சாப்பிட்டு விட்டு போட்டோம், மிச்சத்தை அக்கௌண்ட்டில் போட்டுருங்க, வேறு யாருக்கிட்டையும் எந்த காசையும் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு ஏந்துட்டேன். அந்த ஏசி சொன்னார், இது ஒரு 10 நாளாக ஈத்துன்னு இந்த பிரச்சனை ஒரு 5 நிமிஷத்தில் இதை முடிச்சிட்டேனாரு. ஏன்னா வந்தவன் எல்லாம் ஆரம்பிக்கிறத அப்புறம் எங்களுக்குன்னா
அப்படின்னு தான் ஆரம்பிச்சு தான் அது பிரச்சனை ஈர்த்துன்னு போச்சா சொன்னாங்க. அதே மாதிரி இவங்களோட பாலிசியை எது வந்தாலும் அப்புறம் எங்களுக்கு என்ன இதில் அப்படின்னு சொல்கிறவங்க தான் சார் இவங்க. அதில் தான் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஹுண்டாயிலெல்லாம் ஏகப்பட்ட பங்குகள் இருக்குது. சரி, இப்படிலாம் வந்ததுன்னு சொன்னீங்க. சரி, இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல கம்பெனிகள் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? ஆனால் தமிழ் வந்து நல்லதில்லை, சுந்தர தெலுங்கு தான் நல்ல மொழி, அதெல்லாம் நாங்கள் அங்கே கேட்க போகிறோன்னு போயிட்டாங்களா? ஏன் இங்கே இருக்கிற கம்பெனிகள் வந்து ஆந்திராவுக்கு போச்சு? இதுக்கு காரணம் சொல்லுவாங்களா? அதனால் யார் முதல்ல யாருக்கு நன்றியோடு இருக்கணும். ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள். அவன் தப்பாக ஓட்டு போடுறான், அவன் லூஸுக்கு போடுறான், மென்டலுக்கு போடுறான், வேறு எவனுக்கு ஒருத்தருக்கு ஓட்டு போடுறான். ஓட்டு எண்ணிக்கையில் எது அதிகமாக இருக்குதோ அவர்கள் தான் எஜமானர்கள். அதுதான் இப்படி தான் நடக்குது. இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்கிறான் நாட்டில் இவ்வளோ தற்கொலை என்றோம். எனக்கு அதில் வந்து உடன்பாடே இல்லை. அவர்கள் அந்த மாதிரியான தன்மையில் இருந்தாலும் அதுக்கெல்லாம் யார் காரணம்? 50 வருஷம் 60 வருஷம் நாங்கள் 70 வருஷம் திராவிட இயக்கம் நூற்றாண்டு விழா கொண்டாடுறோம். ஏன் எப்பா நூற்றாண்டு விழா கொண்டாடுறோம்? பெரியார் இவர்களை பகுத்தறிவாக வாக்கினா. டேய், அறிவு நிலை எல்லாம் ஒன்று தான்டா. பகுத்து பார்க்கறது தானே அறிவு. இது இவருக்கு ஸ்பெஷல் டீ, சாதா டீ இல்லை, ஸ்பெஷல் டீ மாதிரி, ஸ்பெஷல் தோசை மாதிரி பகுத்து பார்த்து அறிகிற அறிவு பகுத்தறிவுலாம் கதை விடுறாங்கல்ல. நீங்கள் இப்படி பகுத்தறிவுலாம் வளர்த்து தான் இவ்வளோ பேர் தற்கொலையாக ஓடுறானா? அப்போ தப்பு யார் பேரில்? தப்பு விஜய் பேரில் இல்லை. இங்கே இந்த கூட்டம் இன்னைக்கு படித்தவன் படிக்காதவன் வக்கீல் ஐடி பார்க்கில் வேலை செய்கிறவன் போனவன் வந்தவன் எல்லாம் இப்படி இருக்கிறான்ல. இதுக்கு யார் காரணம்? இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளும் இன்க்ளூடிங் மை செல்ஃப் எல்லாரும் தானே காரணம். அப்போ விஜய தற்கொலை போகிறவங்களாம் தற்கொலைன்னா ஒரு பையன் தப்பு பண்ணிடுறான், என்ன சொன்னான்? எவன்டா யார் இப்போ தப்புடா? இது என்னடா அவன் வளர்த்து வச்சுக்கிறீங்க பிள்ளைய? ஏன்னா ரோட்டில் இப்போ ஸ்கூலில் தப்பு பண்ணுறவர் தரத்தனே இன்னையா புள்ள வளர்த்து வச்சுக்கிற, இன்னையா புள்ள பற்றி வச்சுக்கிற, அப்படி தானே சார் பேசுவாங்க. அப்போ இன்றைக்கு ஒரு தற்கொலையாக ஒரு கூட்டம் வளர்ந்துருக்கா, அது எல்லாரும் தானே பொறுப்பு. எல்லாம் விஜயை குறை சொல்கிறது, அவன் தற்கொலை அந்த மாதிரி. இவர்கள் வந்துங்க முதல்ல இந்த ஆணவமாக பேசுகிறாங்கல்ல, உப்பு போட்டு தின்றியா? என்ன உப்பு போட்டு தின்றியா? என்ன அர்த்தம் இது? அப்போ நீங்கள் என்ன பெரிய எஜமானரா? நீங்கள் உங்கள்கிட்ட பவர் தான் ஆளை கொண்டு வைங்க பொழுது, ஓட்டு போகிறவங்களாம் கொண்டு இல்லைண்ணா கொண்டு வைங்க பொழுது. இப்போ என்ன நம்ம இந்த அனீஸ் பாத்திமா விஷயத்தில் கூட அந்த ஊரில் ஓட்டை யாராவது மாற்றி போட்டுட்டா எவன் ஓட்டு போட்டான்னு அந்த லிஸ்ட்டை தெரிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் அங்கே போய் அடிப்பானுலாம். இன்றைக்கு பாருங்கள், அந்த விஷயத்தில் நான் பல இடங்களில் இந்த பிசிஆருக்கு இது எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு பேசியிருக்கிறேன். இன்றைக்கு அனீஸ் பாத்திமா அவன் கணவர் அம்ஜத் மேலே பிசிஆர் போட்டு வச்சுக்கிறாங்க. அம்ஜத்து இன்னொருத்தர். அம்ஜத் பேசுகிறேன், எனக்கு அந்த ஊரே யாருன்னு தெரியாதுண்ணா, உள்ள ஒருத்தர் நின்று இருந்தார், அவர் பேர் கூட எனக்கு தெரியாதுண்ணா. ஒருத்தர் பேஜோடு நிற்கிறாரு, என்னங்க அவங்களாம் பேஜோடு நிற்கிறாங்கன்னு கேட்டேண்ணா. அதுக்கப்புறம் தான் வந்து பிரச்சனையான பிறகு அப்புறம் யார் என்னன்னு சொல்லும்போது தான் இந்த மாதிரி அவரோட பேரை சொல்கிறாங்கன்னா, நான் போய் அவரை வந்து அவர் பிஎல் சமூகம் பொழுது நான் போய் அவரை சாதியை சொல்லி திட்டுனேன்னு எம்பேர்லேயும் இன்னொருத்தர் பேர்லையும் பிசிஆரை கேஸை போட்டு இன்றைக்கி போலீஸு நாங்கள் கொடுத்த புகாருக்கு வந்து கைது பண்ணாமல் அவங்க கொடுத்த புகாரில் என் வீடு தேடி போலீஸ் வந்துச்சுன்னா நான் இப்போ வெளியில் நிற்கிறேன் அப்படின்றாரு. அப்போது இவங்களோட சிஸ்டம் எப்படி இங்கே ஒர்க் ஆகுது பாருங்கள்.